அதிகமா இதுல மாட்றதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜ் ஸ்டூடண்ட்ஸும் இப்ப புதுசா வேலைக்கு ஜாயின் பண்றவங்க எப்படி சார் இதுல போய் மாட்டிக்கிறாங்க? அர்ஜென்ட்டு 5000 வேணும், 3000 வேணும், இல்ல ட்ரீட் வைக்கணும். வாட்டெவர் இது இது அதுக்கு மேல பெருசா ரூ. 5000 ரூ. 10,000ல பூர்த்தி பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி ஃப்ரெண்டே ஒருத்தன் காலேஜ் பையன் முடிச்சுட்டு இதில போய் மாட்டிக்கிட்டு, என்ன பண்றதுன்னு தெரியாம வேலை கிடைச்ச பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமா அதுவரைக்கும் கால்ஸு, தேவையில்லாம டென்ஷனு, என்ன பண்றதுன்னு புரியாம, இந்த டேட்டா எப்படி அழிக்கிறதுன்னு இண்டஸ்ட்ரி அதிகமா வேற போடுறாங்க. இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஏன்னா ஆ. இது வந்து இல்லீகல். ஆர்பிஐ ரெகுலேஷன்ஸ்ல படி வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு ப்ராசஸிங்கே டைம் எடுக்கும். உங்க டாக்குமெண்டேஷன் வெரிஃபை ஆகணும். இப்ப காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் கிடைக்காது. இப்ப வொர்க் பண்றவங்க அவங்களுக்குமே வந்து இவ்ளோ சிபில் ஸ்கோரு, அந்த மாரி ஒரு சில ஃபேக்டர்ஸ் பார்த்து தான் தருவாங்க. இப்போ உங்களுக்கு எடுத்தோனே கிடைக்குது அப்டின்னா, அது வந்து இல்லீகல் லோன் ஆப்ஸ் தான். அதிலேயே வந்து நம்ம உஷாராயிடலாம். ஸோ உங்களுக்கு மிஞ்சி போனா 12-18% பிசினஸ் லோன்னா தான் அதுக்கு போகும். பர்சனல் லோன் 14, 15% இல்ல 18% வரைக்கும் போகும். ஏன்னா, எனக்கு குறைஞ்ச டைம் லைன்ல எனக்கு பணம் வேணும்னும்போது அந்த அளவுக்கு இருக்கும். பட் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா 30, 36%, 40% வரைக்கும் வாங்குறாங்க. ப்ராசஸிங் ஃபீயே 10, 15% மேல வாங்குறாங்க. இது கிட்டத்தட்ட கிரெடிட் கார்ட்ல குடுக்குறது. கிரெடிட் கார்டாவது உங்களுக்கு 45 டேஸ் வந்து டைம் பீரியட் குடுத்து அதுக்கப்புறம் தான் சார்ஜ் பண்ணுவான். அது வந்து லீகல் பிகாஸ் விர்ச்சுவல் மனி உங்ககிட்ட குடுத்துட்டு, டைமும் குடுத்து அதுக்கப்புறம் தான் சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மினிமம் டியூ குடுத்தா அதுவும் உங்களுக்கு மினிமலா தான் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் ஆக போகுது. பட் இவங்க பார்த்தீங்கன்னா, வித்தின் 10 டேஸோ, 15 டேஸோ உங்களுக்கு சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சு, உங்களுக்கு 4000, 5000 வாங்குனவங்களுக்குலாம் 2 வாரத்துல 4 வாரத்துக்குள்ள டபுள் த அமௌண்ட் பே ம். பண்ற மாரி ஆகுது. ஸோ அது வந்து இல்லீகல் தான்.